மாற்று மதத்தை பொறுத்தவரையில், மாற்று மத சகோதரை பொறுத்தவரையில் இவர்கள் அனைத்தையுமே உருவாக்கி கொண்டு விட்டார். அதிபர் அவர்கள் அவருடைய வரவேற்புரையில் குறிப்பிட்டது போல, முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் ஆண் பெண் கலப்பிடம் என்று சொல்லக்கூடியது எந்த வகையிலும் அனுமதிக்கப்படாத ஒன்று. நான் குர்ஆனுடைய ஹதீஸ்களை மையமாக வைத்து 20 தலையங்கங்களில் இதை பேசுவேன். 20 வகையான தலையங்கங்களில் இதை பேசுவேன். ஆண் பெண் கலப்பிடம் என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு பிரித்து பார்த்திருக்கிறது. எப்பங்க பிரிய வேண்டும்? தாய்மார்களே, சகோதரிகளே, மிகவும் ஒரு ஆழமான கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஒரு மதரசாவாலேயோ எந்த ஒரு பாடசாலையாலேயோ உலகத்திற்கு மகான்களை உருவாக்க முடியாது. மகான்கள் பாடசாலையிலிருந்து வெளியாக மாட்டார்கள். மகான்கள் மதரசாக்கள் இருந்து வெளியாக மாட்டார்கள். மகான்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு தாய் தந்தைக்கு தான் இருக்கிறது. மதரசாக்களின் மூலமாகவோ பாடசாலைகளின் மூலமாகவோ என்று சொல்லக்கூடிய இந்த கல்விப்புலத்தின் மூலமாகவோ இது உருவாக்கப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இல்லை, மிக தெளிவாக சொன்னார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையும் புனிதமான ஒரு இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அதுதான் இஸ்லாம் என்ற மார்க்கம். அந்த பிள்ளைய மாற்று மதத்தை சார்ந்த யஹூதியாக, நஸ்ரானியாக, மஜூசியாக, நெருப்பு வணங்கியாக, மதசார்பற்றவனாக வளர்ப்பது யாரு தெரியுமா? உருவாக்குவது யாரு தெரியுமா? அந்த குழந்தையின் தாயும் தந்தையும். தாய் பாஷையை குழந்தை பேசுவது போல தாயினுடைய மதத்தில் தான் பிள்ளைகளும் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பிரியார்களே, அந்த அடிப்படையில் பெற்றோர்களாகிய உங்களுடைய பணி மிகவும் ஆழமான பணி. எந்த அளவுக்கு வெட்கம், எந்த அளவுக்கு எங்களுடைய பண்பாடுகள் சீராக வேண்டும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திற்கு வருகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, சூரத்து நூருடைய ஆயத்து, இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல, இன்றையிலிருந்தே வாழ்க்கையில் அமல் செய்ய ஆயத்தமாகிறது. நாங்கள் வெட்கத்தை பாதுகாக்க வேண்டும். ஈமானை பாதுகாப்பது போல வெட்கத்தை பாதுகாக்க வேண்டும். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத், உனக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை செய்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது வெட்கமில்லாத ஒரு சமூகத்தை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை குளிதோண்டி புதைத்து விட்டோம். எந்த இடத்தில் வெட்கம் இல்லையோ அங்கே ஈமான் இருக்க முடியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானும் வெட்கமும் நண்பர்கள். எந்த இடத்தில் ஈமான் இல்லையோ அங்கே வெட்கம் இருக்காது. எங்கே வெட்கம் இருக்காதோ அங்கே ஈமான் இருக்காது. ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போல வெட்கத்தையும் பாதுகாக்க வேண்டும். வெட்கம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்? அதற்கு 2 உதாரணம் சொல்வேன் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து. சுப்ஹானல்லாஹ். ஒன்று, குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு குழந்தைக்கு பால் உணர்வு வந்து விட்டார். என்ன உணர்வு? பால் உணர்வு. ஆண் பால் பெண் பாலுடைய உணர்வுகள், அதாவது அவருடைய வித்தியாசம். ஒரு தாய், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வந்து விட்டது. லெஃப்ட் அண்ட் ரைட், வலது இடதுடைய வித்தியாசம் தெரிய வந்து விட்டால் குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கோ, உம்மா மாப்பட அறைக்குள்ள வரும் பொழுது அனுமதி கேட்டுக்கொண்டுதான் வர வேண்டும். இதைத்தான் நாங்க தராவிஹில் ஓதுவோம். இதை ஓதித்தான் கியாமுல் லைல்ல நாங்க குர்ஆன் தமாம் செய்வோம். இதை ஓதித்தான் நாங்க என்ன செய்வோம்? எங்களுடைய குர்ஆனை நாங்க தமாம் செய்வோம். சூரத்து நிசாவுடைய ஆயத்து இது. இன்னும் ஓதுவோம். வாப்பட ரூமுள்ளுக்கு, தாயினுடைய அறையுள்ளுக்கு வயது வந்த மகன் அல்ல, 15 வருடம் பூர்த்தியான மகன் அல்ல, சிறுபிராயம். எந்த அளவுக்கு அவர்களுக்கு வலதுக்கிடதுக்குள்ள வித்தியாசத்தில் பால் உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று, ஒரு தாம்பத்திய உறவு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்க வேண்டியிருந்தால், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க, கதவை தட்டி அனுமதி எடுத்துக்கொண்டுதான் மாப்பட அறைக்குள்ள போக வேண்டும். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் உள்ள நாங்க, அந்த மார்க்க பின்னணியில் வந்தவர்கள், அந்த ஷரியத்துடைய பேஸ்ல வாழக்கூடியவர்கள்,
ஹதீஸ் எடுத்துப்போம். அபூ தாவூத் கூடிய ஹதீஸ் عن عمرو بن شعيب عن أبيه عن جده رضي الله تعالى عنهم இதற்கு சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொன்னாங்க முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ ஸபஇ. உங்களுடைய குழந்தைகள் 7 வயதாகிவிட்டால் தொழும்படியாக ஏவுங்கள். இதுல மிகவும் ஆழமான கருத்து இருக்கிறது. அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை, தொழுகைப்படியாக ஏவுவது என்னுடைய கடமை. அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை, அவர்களை தொலை வைப்பது என்னுடைய கடமை. 7 வயதாகிட்டார். இரண்டாவது சொன்னாங்க 10 வயதாகி அவங்க தொலை இல்லையா, சும்மா லேசா 2 தட்டு தட்டுவோம். லேசா அடி 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 என்று சொல்லும் பொழுது அடிக்கிறதல்ல, காயப்படுத்துறதல்ல, கன்னத்தில் அறைவதல்ல, அதாவது வைப்பதல்ல, அடையாளப்படுவதல்ல, 2 தட்டு தட்டி அந்த புள்ளையை கூட்டிக் கொள்வோம். இவ்வளவும் எங்களுக்கு தெரியும். இவ்வளவு வரைக்கும் எங்கள் உலமாக்கள் மிம்பர்ல பயான் செய்வார்கள். இவ்வளவு இந்த ஹதீஸுடைய இந்த அளவு துண்டை நாங்கள் ரேடியோக்கள் கேட்டிருப்போம். அந்த ஹதீஸ் முடியல. அடுத்த துண்டு இருக்கிறது. 7 வயதாகிட்டால் தொழும்படியாக பணியுங்கள். 10 வயதாகிட்டால் அவர்களுக்கு 2 தட்டு லேசா 2 அடி அடியுங்கள். அடுத்த ஹதீஸ் என்ன? அடுத்த துண்டு என்ன? படுக்கையில் அவர்களை பிரித்து படுக்க வையுங்கள். இது பாடசாலைக்கு வந்து 2 குடும்பத்து பிள்ளைகள் அல்ல, ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒரே வீட்டிலே வசிக்கக்கூடிய பருவ வயதை அடையாத 7 வயதுடைய 2 ஆண் குழந்தைகள் ஒரே கட்டில படுக்க வைக்க வேண்டாம், அவர்களை பிரித்து படுக்க வையுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் வாழக்கூடியவர்கள் நாங்கள். ஒரே கட்டில தான் படுக்க வச்சீங்களா, பிரிக்க முடியாது. உலமாக்கள் சொல்றாங்க உங்களுடைய வறுமை காரணமாக அவர்களை பிரிக்க முடியாது, 2 கட்டில் வாங்க வசதி இல்லை, அல்லது 2 அறைகள் அவர்களை வாழ வைக்க இப்பொழுது நடத்துற கெப்பாசிட்டி இல்லை. உலமாக்கள் சொல்றாங்க குறைஞ்சபட்சம் 2 பிளாங்கெட்டால் அவர்களை போத்த பாருங்க. 2 பிளாங்கெட். ஒரு குழந்தைக்கு 7 வயதாகிவிட்டால் பிரித்து படுக்க வையுங்கள். அது ஆண் பெண் என்ற மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஷரியத்துடைய பின்னணியில் வாழக்கூடிய நாங்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, அன்பான தாய்மார்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிக்க பார்ப்போம். எங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது. நான் வரும்பொழுதும் கூட என்னுடைய சகோதரருக்கு சொன்னேன், ஆச்சரியமாக சொன்னேன், நாங்கள் எல்லாம் செய்கிறோம், நாங்கள் எல்லாம் செய்கிறோம், உலமாக்களாகவும் இருக்கிறோம், தாய்களாகவும் இருக்கிறோம், தீனுடைய பணியும் செய்கிறோம், ஹஜ்ஜுக்கும் போகிறோம். எங்களுடைய குழந்தைகள் போகக்கூடிய பாடசாலைகள் எப்படிப்பட்டது? எங்களுடைய குழந்தைகள் போகக்கூடிய பாடசாலைகள் கலவன் பாடசாலையா? நீங்க எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் எதை நாடப் போகிறோம்? எங்களுடைய ஹஜ், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய தாவத், எங்களுடைய மதரசாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மை சமூகம், எங்களுடைய சமூகத்தினுடைய பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கும் பொழுது கலவன் பாடசாலை. இதுக்கு யார் பொறுப்பு? இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை. இது ஆரம்ப கட்டம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் விரிவாக பேசுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு இந்த விடயத்தை ஆழமாக சொல்லிவிட்டார் சொன்னால், சில விடயங்களை சொல்லும் பொழுது தொழுங்கள் என்று சொல்லி ஒரு ஆண்களை பார்த்து அல்லாஹ் பணிப்பார். சொல்லும் பொழுது ஒரு பொதுவான ஒரு சட்டம் என்று சொன்னால், ஆண்களுக்கு என்று சொல்லி ஒரு சட்டம் வந்தால் அது பெண்களும் அதில் உருவாக்கப்படுவார்கள். அகீமுஸ்ஸலாம், இது ஆண் பார்த்தார். என் ஆண்பால் அகீமுஸ்ஸலாம்ன்றது போல பெண்பாலுக்கு வரும் அகீமுஸ்ஸலாம். வஆத்து ஸகாத் வஆதீன ஸகாத். ஆனா பெரும்பாலும் குர்ஆனை பொறுத்தவரையில் எல்லா சட்டங்களையும் ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற என்று பிரிக்காமல் ஆண்பாலை வைத்து சொன்னால் அந்த பெண்பால் உருவாக்கப்படுவார். ஆனா சில கட்டங்களில் அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக பிரித்து சொல்லுவார். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்க, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து. களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண். இதே போலத்தான் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், பார்வையை கீழே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமாக சொல்லுகிறார். குல், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, பகிரங்கமாக சொல்லுங்க. நாங்க நபியினுடைய அனந்தரக்காராக்கள், நாங்களும் உங்களுக்கு சொல்லுவோம், நாங்களும் உங்களுக்கு சொல்லுவோம். குல், எங்களுக்கு அந்த சட்டம் இருக்கு, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, நாங்களும் செயல்படுத்த வேண்டும், நாங்க சொல்லவும் வேண்டும். குல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு சொல்லுங்கள். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் விசுவாசம் இருக்கிறதோ, என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லும் அப்படிப்பட்ட மக்களுக்கு யகும்மூ மின் அப்சாரிஹிம், தன்னுடைய பார்வையை கீழே வைக்கும்படியா. தொழுகையில மட்டுமல்ல பார்வை கீழே நிற்கணும், தொழுகையில மட்டுமல்ல பார்வை கீழே நிற்கணும், தொழுகையில பயிற்சி எடுக்கிறோம், தொழுகையில பார்வையை கீழே வைக்க பயிற்சி எடுக்கிறோம், எடுத்த பயிற்சியை தொழுகை அல்லாத நேரத்தில் அமல்படுத்துகிறோம். குல் லில் முஃமினீன யகும்மூ மின் அப்சாரிஹிம். இரண்டாவது சொல்றான் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களுடைய மானக்கேடான அவர்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லுங்கள். உலமாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் கண்ணை சொல்லிவிட்டு ஏன் கடைசியாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி எல்லாம் சொன்னாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, ரெண்டு ஒரே ஒரு காரணம் தான். ஜினாவுடைய ஆரம்பம் கண்ணால் ஆரம்பிக்கப்பட்டு அங்க போய் முடிந்துவிடும். கண்ணால் தான் பார்வை, பஸருன் கண்ணால பார்க்கிறோம், நவருன் வ தபஸ்ஸுமுன் வ கலாமுன் வ ஸலாமுன் சும்ம லிகாஉ. உலமாக்கள் சொல்றாங்க, முதலாவது கண் பார்க்கும், வாயினால் ஒரு புன்முறுதல் புகுப்போம், சலாம் சொல்லுவோம், அதற்கு பிறகு ஒரு சந்திக்க பேச்சை ஆரம்பிப்போம், அதற்கு பிறகு தனியொரு சந்திப்பு ஏற்படும். சுப்ஹானல்லாஹ், கடைசியாக வரக்கூடிய விளைவுகளை பார்க்கும் பொழுது ஒரு சஞ்சரியற்ற ஒரு பரம்பரையற்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கண்ணை பாதுகாப்பது போன்று இதையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் மறுபடி சொல்லுகிறான், யாரை பார்த்து தெரியுமா? வகுல்லில் முஃமினாத், நபியே நாயகமே முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க. முஃமினான பெண்களுக்கு சொல்லும் பொழுது பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவிகள், பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய மாணவிகள் கருத்தில் கொள்ள வேண்டும், விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். நானும் இதுக்குள்ளே உருவாக்கப்படுகிறேன். இந்த ஆயத்து என்னையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது, இந்த ஆயத்து என்னோட கரைக்கிறது. என்ன கரைக்கிறது? முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளை கீழே வைத்துக் கொள்ளும்படியாக. ஆண்களுக்கு வேறாயத்து, பெண்களுக்கு வேறாயத்து. பார்வை கீழடிக்க வேண்டும். அதற்கு அலிய ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அன்பான பெற்றோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிய பார்த்து சொன்னாங்க, யா அலி லா தத்தபி அன்-நظر. ஒரு பெண்ணை பாதையில் நடந்து போறீங்க, ஒருக்க பார்த்துட்டீங்க, ஒரு முறை பார்த்துட்டீங்க, சரி மன்னிப்பு இருக்கிறது, இரண்டாவது முறை பார்க்க முடியாது. கணவன் பாடசாலையாகவே இருக்கிறால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் என்னுடைய குழந்தை உங்களுடைய குழந்தையை, உங்களுடைய குழந்தை என்னுடைய குழந்தையை, அவருடைய குழந்தை இவருடைய குழந்தையை எத்தனை முறை பார்த்துக் கொண்டிருக்கோம். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் திக்ர் செய்கிறோம், நாங்கள் நல்லதை செய்கிறோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅபவாஹு யுஹப்பிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. பாப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் இந்த குழந்தைகளை இப்படி மாற்றி விட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் அவதானமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கலவன் என்று சொல்லக்கூடியதை இஸ்லாம் எந்த ஒரு கட்டத்திலும் அனுமதிக்கவில்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தாரீகுல் கபீர்ல ஒரு ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். இது பள்ளி வாயுடைய நிர்வாகிகளும் இந்த விடயத்தை கலந்தெடுக்க வேண்டும். ஒன்றே என்ன சொன்னால், எங்களுடைய சமூகத்தில் பேலன்ஸ் வர வேண்டும். ஒரு கட்டம் இருந்துச்சு, பெண்களை ஒதுக்கி வைத்து விட்டோம், அவர்களை எதுக்குமே நிறுத்தவில்லை, எதுக்குமே திட்டவாக்கல்ல. அப்படியே சொன்னோம், உங்களுடைய வேலை ஒன்றும் இல்லை, நீங்க இதுக்குள்ளதான் வாழ வேண்டும். அவர்களை பார்வையாளர்களாக ஆக்கிவிட்டோம், அவர்களை நாங்கள் பங்காளிகளாக ஆக்கவில்லை. எங்களுடைய சமூகத்தில் தாய் குலம் பங்காளிகள் திரைக்கு பின்னால் இருந்து பெயர் சொல்லப்படாமல் அவர்கள் தன்னை மறைத்துக் கொண்டு
கட்டக்கூடியவர்கள். குர்ஆன் எத்தனை பெண்களை பற்றி பேசியிருக்கிறது, எத்தனை தாய்களை பற்றி பேசியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல் கட்டினாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா பனல் மஸ்ஜித், பள்ளி கட்டினாங்க, பள்ளி வாசல். மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவியை கட்டினாங்க, மஸ்ஜிதுல் குபாவை கட்டினாங்க. பள்ளி வாசல் கட்டக்கூடிய கட்டத்தில் ஜஅல பாபன் லில்லிஸா, பெண்களுக்கென்று சொல்லியே தனி கதவு அமைச்சாங்க. பெண்களுக்கென்று தனி கதவு. தொழுது விட்டு போ. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வராங்க, வெளியே வந்து பார்த்தா ரோட்ல போறாங்க,